ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரி ரெசிபி சீரீஸில் அஞ்சாவதாக பார்க்க போகிறது மசாலா சுண்டல் தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நைட்டே ஒரு கப் அளவுக்கு சுண்டலை நான் ஊற வச்சுட்டேங்க. சுண்டல் நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா கழுவி எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். சுண்டல் வேகிறதுக்காக மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துடலாம். அடுத்ததான் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இது வேகிற டைமில் நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. கருகாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். அடுத்ததான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவையும் நம்ம வறுத்து எடுத்துடலாங்க. பார்த்திங்கன்னா இப்போ தனியாக நல்லா வறுபட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் நம்ம வறுத்துடலாம். எல்லாமே கருகாமல் நம்ம வறுத்து எடுத்துடலாங்க. கடைசி இதில் காரத்துக்காக 2 வரமிளகாயும் நான் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு எடுத்துடுறேன். இப்போ சுண்டல் நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். இந்த பொருள்களும் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம பவுடராக அரைச்சி வச்சிடலாம். இப்போ மசாலா சுண்டல் தாளித்து எடுத்துடலாங்க. அதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே செவந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அடுத்ததாக 1 இன்ச் அளவு இஞ்சியை தட்டிட்டு நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. நம்ம பவுடராக அரைச்சோம் இல்லைங்களா, அது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, பருபருன்னு அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் மஞ்சள் தூள் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ இதில் வேக வச்ச சுண்டலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை நீங்கள் ஈவினிங் குழந்தைகளுக்கு ஸ்நாக்காக கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இதில் நாம் ரெடி பண்ண பவுடர் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், கொரகொரன்னு தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் துருவன தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான மசாலா சுண்டல் ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதே மாதிரி நவராத்திரிக்கு செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.